ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சொரக்காடை. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கூட இப்போல்லாம் சொரக்காலாம் அதிகம் எடுத்துக்கிறதே இல்லை. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து கொடுக்கும். அதை வச்சு நம்ம ஒரு சொரக்காடை செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப் பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்குவோம். இதில் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு 1/4 கிலோ அளவு சொரக்காவை நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தோசைட்டி அடுப்பில் வச்சு அது சூடானதும் இதை அடையாக வார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப தோசை மாதிரி மெலிசாக ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி ஊற்றினா போதும். இந்த பாருங்கள், இதை மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சொரக்காடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சொரக்காலாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.